எங்கட அறிவு எங்கட புத்தி இந்த உலக மக்கள்கிட்ட கருத்து என்ன? ஒருவர் அல்லாஹ்க்கு நெருக்கமானவராயிருந்தா அவர் சோதிக்கப்படக்கூடாது, அவர் கஷ்டப்படக்கூடாது, அவர் நல்ல நிலைமையில இருக்கணும், அவருக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள் வரக்கூடாது, அவருடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக நல்ல நிலைமையில போய்கொண்டிருக்கணும் என்றது தான் மக்கள்கிட்ட சிந்தனை. அது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான ஒரு சிந்தனை, கருத்து. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுப்தலா الرجل على حسب دينه فإن كان في دينه صلابة زيد في بلائه وإن كان في دينه رقة خفف عنه. ஒரு மனிதன் அவனிடத்துல எவ்வளவு தீன் இருக்குதோ, எந்த அளவு அவன் உள்ளத்துல ஈமான் இருக்குதோ, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படுவாங்க. அவங்க தீன்ல உறுதியானவங்களா இருந்தா زيد في بلائه அவங்களுக்கு சோதனைகள் அதிகரிக்கப்படும். அவர் தீன்ல பலகீனமானவராயிருந்தால், ஈமான்ல பலகீனமானவராயிருந்தால் அவருக்கு சோதனைகள் லேசாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் எந்த அளவு அல்லாஹ்வை நெருங்குறோமோ அந்த அளவு நாங்க சோதிக்கப்படுவோம், பல அமைப்பிலையும் சோதிக்கப்படுவோம். லா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினா في نفسه وماله وولده حتى يلقى الله تعالى وما عليه خطيئة. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும், ஆறுதல் வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு மூமினான அடியான பொறுத்த வரையில அவனுக்கு தொடர்ச்சியாக சோதனை இருக்க வேண்டாம். உடல் ரீதியாக அவன் சோதிக்கப்படுவான், அவன் பொருளாதாரத்தில் அவன் சோதிக்கப்படுவான், அவன் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்படுவான். இந்த ரெண்டாலையும் சோதனை லா யஸால் அல்லது மா யஸால், அது நீங்கவே மாட்டாது என்றா தொடர்ச்சியாக இருக்கும். எதுவரைக்கும்? ஹத்தா யல்கல்லாஹ தஆலா, அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும். அல்லாஹ்வை சந்திக்க காட்டி சோதனை தான், சோதனைக்கு முடிவு தான் மவுத். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களோட இருந்து கொண்டிருக்க போல ஒரு ஜனாசா போய் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு, இந்த ரெண்டு வார்த்தையை பாவிச்சாங்க, முஸ்தராஹ் அவ் முஸ்தராஹ் மின்ஹு என்றாங்க. சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையுடைய கருத்து விளங்க இல்ல. கேட்டாங்க, மல் முஸ்தரீஹ் வ மல் முஸ்தராஹு மின்ஹு யா ரசூலல்லாஹ். முஸ்தரீஹ் என்ற வார்த்தையை சொன்னீங்க, முஸ்தராஹ் மின்ஹு என்ற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க, அத விளக்கம் என்னன்னு கேட்டதற்கு கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅம்மல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு மூமினான் அடியான பொறுத்த வரையில அந்த மூமினான் அடியான் துனியாவுடைய எல்லா கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், நோவினைகள் இருந்து அவர் விடை பெற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அனுபவிக்க அவர் போய் கொண்டிருக்கிறார், அவர் நிம்மதி அடைந்து கொண்டிருக்கிறார். முஸ்தராஹ் மின்ஹு என்றா யார்? வஅம்மல் அப்துல் ஃபாஜிரு யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாப் என்று சொன்னாங்க. ஒரு பாவியை பொறுத்த வரையில அவண்ட மௌத்த கொண்டு ஊருக்கு நிம்மதி, மக்களுக்கு நிம்மதி, மரமட்டைகளுக்கு நிம்மதி, மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. பாவியான அடியான மௌத்த கொண்டு அவனுக்கு நிம்மதி இல்ல, அவனால மக்கியவங்களுக்கு நிம்மதி, ஊருக்கு நிம்மதி கிடைக்குது, மக்களுக்கு நிம்மதி கிடைக்குது, மரமட்டைகளுக்கு நிம்மதி கிடைக்குது, ஏனே எல்லா மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. அது எந்த அடிப்படையில? பாவிகளுடைய பாவங்களால தான் இந்த உலகத்துக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்குது, அழிவு நாசங்கள் வந்து கொண்டிருக்குது. பூகம்பமா இருக்கட்டும், சூறாவளியா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், அல்லது வேற எந்த வகையான தண்டனைகள், சோதனைகளாக இருக்கட்டும், இந்த தவறு செய்யக்கூடியவங்கள பாவிகளுடைய பாவங்களால வந்து கொண்டிருக்குது. எனவே இந்த பாவிகள் உலகத்திலிருந்து விடை பெற்று போக போக இந்த ஏனைய படைப்பினங்கள், இந்த எல்லா படைப்பினங்களும் நிம்மதியாக வாழும். இந்த மரமட்டையுடைய அல்லது ஏனைய மிருகங்களுடைய, ஏனைய படைப்பினங்களுடைய பாவத்தால் அல்ல சோதனை வருவது. சோதனை வருது மனிதர்களால, பாவம் செய்யக்கூடியவங்களோட பாவங்களால தான் சோதனை வருது. அந்த பாவத்தால, அந்த சோதனையால எல்லாம் கஷ்டம்.